ஹலோ வீவர்ஸ், தமிழ்நாடு கிராமோதயாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ 28 மாவட்டங்களில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிராமோதயாளருக்கு உண்டான அந்த அப்டேட் செய்யப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்படி வெளியிடப்பட்டல அது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு அந்த எழுதுதல் வாசித்தல் திறன் தேர்வு அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 28 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டைம்லைன் அப்படிங்கிறது முடிஞ்சு கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ அந்த மாவட்டங்களில் அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, இந்த கேள்விகள் படித்தா கண்டிப்பாக 100% வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 100 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ். அண்ட் ரீசெண்டாக இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேயும் சரி, இல்லை ஃபேஸ் 1லேயும் சரி, ஃபேஸ் 2லேயும் சரி கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ கிராம நிர்வாகம் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன சர்க்கிள் தான். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட தலைவர்கள், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்கள தாண்டி கிராம நிர்வாகம் பற்றின கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா காமனாக தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அடிப்படை நிர்வாகம். கிராம நிர்வாக அலுவலர் என்பவர் யார்? கிராம நிர்வாகத்தின் அடிப்படை அதிகாரி. கிராம உதவியாளரின் முதன்மை கடமை என்ன? விஓஓவின் பணிகளுக்கு உதவுவது அலுவலக மற்றும் களப்பணிகள். கிராம நிர்வாகத்தின் அடிப்படை அலகு எது? கிராமம். தமிழகத்தில் உள்ள 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறை என்ன? கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. கிராம சபை கூட்டம் ஒரு வருடத்தில் எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும்? குறைந்தபட்சம் 6 முறை. நெக்ஸ்ட், நில ஆவணங்கள். ஒரு நிலத்தின் உரிமை ஆவணம் எது? பட்டா. நிலத்தின் வகை மற்றும் பயன்பாட்டை குறிக்கும் ஆவணம் எது? சிட்டா. தற்போது பட்டாவுடன் இணைக்கப்பட்டது. நிலத்தின் பயிரிடப்பட்டுள்ள பயிர் விவரங்களை பதிவு செய்யும் பதிவேட்டின் பெயர் என்ன? அடங்கல். நிலத்தின் எல்லைகளை காட்டும் வரைபடத்தின் பெயர் என்ன? எஃப்எம்பி, ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். நஞ்சை நிலம் என்றால் என்ன? நீர்ப்பாசன வசதி கொண்ட நிலம். புஞ்சை நிலம் என்றால் என்ன? மழையை மட்டுமே நம்பி இருக்கும் மானாவாரி நிலம். நில அளவை எண் எதை குறிக்கிறது? ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் அடையாள எண். நில வரி வசூலில் கிராம உதவியாளரின் பங்கு என்ன? விஓஓவின் வழிகாட்டுதலின்படி வரி வசூல் மற்றும் பதிவேடுகளில் உதவுதல். சான்றிதழ்கள். நெக்ஸ்ட்டு, ஜாதி சான்றிதழை வழங்குபவர் யார்? வட்டாட்சியர் அல்லது வருவாய் கோட்ட அலுவலர். வாரிசு சான்றிதழை வழங்குபவர் யார்? வட்டாட்சியர். இருப்பிடச் சான்றிதழ் எதற்காக தேவைப்படுகிறது? கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசின் நலத்திட்டங்களை பெற. வாரிசு சான்றிதழுக்கான கள ஆய்வை செய்பவர்கள் யார்? விஓஓ மற்றும் கிராம உதவியாளர். வருமான சான்றிதழ் எந்த அதிகாரியால் வழங்கப்படுகிறது? வட்டாட்சியர். நெக்ஸ்ட்டு, சட்டம் மற்றும் சமுதாய பணிகள். கிராமத்தில் அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக யாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும்? விஓஓ மற்றும் காவல்துறைக்கு. ஜமாபந்தி என்றால் என்ன? வருவாய்த்துறை ஆவணங்களை சரிபார்க்கும் வருடாந்திர ஆய்வு. மனுநீதி நாள் தமிழ்நாட்டில் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை. கிராமத்தின் எல்லை கற்கள் சேதமடைந்தால் அல்லது காணாமல் போனால் என்ன செய்ய வேண்டும்? விஓஓக்கு தகவல் தெரிவித்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இடர்காலங்களில் நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க யாருக்கு உதவ வேண்டும்? அரசு அதிகாரிகளுக்கு. ஆக்கிரமிப்பு என்றால் என்ன? அரசு அல்லது பொது நிலங்களை சட்டவிரோதமாக கைப்பற்றுவது. கிராமத்தில் ஏற்படும் தொற்று நோய்கள் குறித்து யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? மருத்துவத்துறை மற்றும் விஓஓவுக்கு. நெக்ஸ்ட், பொது மற்றும் வாசிப்பு தேர்வு பகுதி. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். இந்தியாவின் தேச தந்தை மகாத்மா காந்தி. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் தஞ்சாவூர். தமிழகத்தில் உள்ள மொத்த மாவட்டங்கள் எண்ணிக்கை 38. இந்தியாவில் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தின் பெயர் என்ன? அசோக சக்கரம். நெக்ஸ்ட், பிறப்புச் சான்றிதழ் ஏன் அவசியம்? அடையாளம் மற்றும் வயது சான்றாக பயன்படுகிறது. நாகரிகம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் என்ன? சிவிலைசேஷன். தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஒரு நாட்டுப்புற நடனம் எது? கரகாட்டம், ஒயிலாட்டம். உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? சென்னையில். தமிழ்நாட்டிற்கு உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் சென்னையில் இருக்குது. தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகதப்புறா. சூரியன் எந்த திசையில் உதிக்கிறது? கிழக்கு. காவிரியின் பிறப்பிடம் எது? தலைக்காவிரி, குடகுமலை, கர்நாடகா. ஒரு கிலோகிராமில் எத்தனை கிராம் உள்ளது? 1000 கிராம். தமிழ் எழுத்துக்களில் உள்ள மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. தமிழ் எழுத்துக்களில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள். குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 26. சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 15. ஆதார் எண் எத்தனை இலக்கங்களை கொண்டது? 12 இலக்கங்கள். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி மற்றும் பிற பொருட்கள் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன? குடும்ப அட்டை. சாலைகளில் மஞ்சள் கோடுகள் எதை குறிக்கின்றன? கடந்து செல்லக்கூடாது அல்லது கவனமாக கடக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. கிராமப்புறங்களில் குடிநீரை வழங்கும் முக்கிய அமைப்பு எது? கிராம ஊராட்சி.
இலவச வீட்டுமனை பட்டா யாருக்கு வழங்கப்படுகிறது? சொந்த வீடு அல்லாத ஏழை குடும்பங்களுக்கு. ஒரு விண்ணப்பத்தை கிராம நிர்வாக அலுவலருக்கு எழுதச் சொன்னால் அதை எந்த அதிகாரியின் பெயருக்கு எழுத வேண்டும்? கிராம நிர்வாக அலுவலர், பின்னர் வட்டாட்சியர், தாசில்தார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பொது அறிவு, நலத்திட்டங்கள், அன்றாட பணிகள். அதில் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ பொது அறிவு மற்றும் அறிவியல். உலகிலேயே மிக உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட் சிகரம். மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகள் எத்தனை? 206. இந்தியாவின் தேசிய பறவை எது? மயில். பசுமை புரட்சி எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்க. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது? ஜூன் 5. நம் உடலுக்கு சக்தி தரும் உணவுப் பொருள் எது? கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. இரவில் பார்க்க உதவும் கோள் எது? நிலவு. இந்தியாவின் தேசிய பாடல் எது? வந்தே மாதரம். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எத்தனை? 8. வெள்ளம் ஏற்பட முக்கிய காரணம் என்ன? அதிக மழை மற்றும் நீர்நிலைகள் நிரம்புதல். நெக்ஸ்ட் திட்டங்கள் மற்றும் சமூக நலன். முதியோர் உதவித்தொகை திட்டம் எதற்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆதரவற்ற முதியோருக்கு நிதி உதவி அளிக்க. சத்துணவு திட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்க, இடைநிற்றலை குறைக்க. மகளிர் சுய உதவிக் குழுக்கள் எதற்காக பயன்படுகின்றன? பெண்களுக்கு சுயதொழில் மற்றும் நிதி உதவி அளிக்க. 100 நாள் வேலை திட்டம் என்றால் என்ன? கிராமப்புற மக்களுக்கு ஒரு வருடத்திற்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு அளிக்கும் திட்டம். அம்மா உணவகம் திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது? மலிவான விலையில் உணவளிக்க. கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியின் பெயர் என்ன? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ உடனடியாக அழைக்க வேண்டிய எண் என்ன? 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவை. குழந்தைகள் மீதான வன்முறை புகார் அளிக்க வேண்டிய எண் எது? 1098 குழந்தைகள் உதவி எண், சைல்டு ஹெல்ப்லைன். அரசின் நிலத்திட்டங்களை கிராமப்புற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது யாருடைய கடமை? விஏஓ மற்றும் கிராம உதவியாளரின் கடமை. ரேஷன் கடைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? அத்தியாவசிய பொருட்களை மலிவான விலையில் வழங்க. நெக்ஸ்ட்டு வாசிப்பு மற்றும் எழுதுதல் திறன். கீழே உள்ள வரியை பிழையின்றி வாசிக்கவும். கிராமம் முன்னேறினால் நாடு முன்னேறும். நாளை விடுமுறை, இதை ஆங்கிலத்தில் எழுதவும். டுமாரோ இஸ் அ ஹாலிடே. வருவாய் ஆய்வாளர், இதை ஆங்கிலத்தில் எழுதவும். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தில் உள்ள பிழைகளை திருத்தி கொடுக்கவும். வாசித்தல். திருத்தப்பட்ட விண்ணப்பத்தை வாசிப்பது. அன்றாட நிர்வாகத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான கடிதத்தை எழுதவும். உதாரணமாக ஜாதி சான்றிதழ் கோரி விண்ணப்பம் எழுதுதல். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெட்டர் எழுதுறது மட்டும் 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லெட்டர்ஸ் எப்படி எழுதணும்னு போட்டிருக்கோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு சிறு குறிப்பை படித்து புரிந்து கொள்வது. கொடுக்கப்பட்ட குறிப்பின் கருத்தை புரிந்து கொள்வது. வாழைப்பழம் என்ற சொல்லை ஆங்கிலத்தில் எழுதவும். பனானா. பள்ளி என்ற சொல்லை ஆங்கிலத்தில் எழுதவும். ஸ்கூல். கிராமத்தில் உள்ள குறைகள் குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ கடிதம் எழுதுவது. விஓவுக்கு குறைகளை விளக்கி எழுத வேண்டும். நாள் மற்றும் தேதியை தமிழில் எழுதச் சொல்வது. இன்றைய தேதி. உதாரணம் நவம்பர் 4, 2025. வாட்டர் டேங்க் என்பதை தமிழில் எழுதவும். நீர்த்தொட்டி. மண்டபம் என்ற சொல்லை வாசிக்கவும். மண்டபம். ஒரு நிலப்பட்ட ஆவணத்தில் உள்ள உரிமையாளரின் பெயரை வாசிப்பது. ஆவணத்தின் உள்ள பெயரை வாசித்தல். நான் வேலையை சரியாக செய்வேன் என்பதை பிழையின்றி எழுதவும். அரசு பேருந்து என்பதை வாசிக்கவும். அவசர மற்றும் களப்பணிகள். தீ விபத்து ஏற்பட்டால் யாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும்? தீயணைப்புத்துறை மற்றும் பிஓஓவுக்கு. கிராம உதவியாளரிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசிய பணிப்பொருட்கள் யாவை? பைகள், பதிவேடுகள், நில அளவை பொருட்கள். ஒரு கிராமத்தில் சடலங்கள் கிடைத்தால் யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? காவல்துறை மற்றும் பிஓஓவுக்கு. மின்கம்பியில் ஏற்பட்ட பழுது குறித்து யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? மின்சார வாரியம். ஒரு வீட்டின் அடங்கல் விவரங்களை பதிவேட்டில் எவ்வாறு பழுது பார்ப்பது? பிஓஓவின் வழிகாட்டுதலின்படி மாற்றம் தொடர்பான ஆவணங்களை பார்த்து சரி செய்வது. கிராம தூய்மை பணியில் கிராம உதவியாளரின் பங்கு என்ன? தூய்மை பணிகளை மேற்பார்வையிடுதல், புகார்களை தெரிவித்தல். விலங்குகள் அல்லது கால்நடைகளுக்கு நோய் ஏற்பட்டால் யாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும்? கால்நடை மருத்துவத்துறைக்கு. விஓஓ விடுப்பில் இருந்தால் கிராம உதவியாளர் என்ன செய்ய வேண்டும்? அவசர பணிகளை பற்றிய தகவல்களை பொறுப்பு அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். கிராமத்தில் வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான கள ஆய்வு எதற்காக செய்யப்படுகிறது? விண்ணப்பதாரர் தகுதியானவரா மற்றும் நில ஆக்கிரமிப்பில் உள்ளதா என சரிபார்க்க. நில ஆவணம் என்றால் என்ன? நிலத்தின் உரிமை மற்றும் விவரங்களை பற்றிய அரசு பதிவு. களப்பணி என்றால் என்ன? நில ஆவணங்களை சரிபார்க்க நிலத்திற்கு சென்று செய்யும் வேலை. விவசாயம் என்ற சொல்லை வாசித்து அதன் முக்கியத்துவத்தை கூறுக. விவசாயம் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகும். குப்பைகளும் எங்கு சேகரிக்க வேண்டும்? ஊராட்சியால் ஒதுக்கப்பட்ட இடத்தில் உள்ளாட்சி அமைப்பின் விதிப்படி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை பெற்று யாருக்கு அனுப்ப வேண்டும்? கிராம நிர்வாக அலுவலருக்கு. கிராம உதவியாளர் பணியின் நம்பிக்கை மற்றும் நேர்மை ஏன் முக்கியம்? இவர் அரசுக்கும் மக்களுக்கும் இடையேயான பாலமாக செயல்படுவதால்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 100 கொஸ்டின்ஸ் தான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் ஃபேஸ் ஒன்லேயும் சரி, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கிராம உதவியாளர் தேர்வுலேயும் சரி, இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய மாவட்டங்களையும் சரி, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான அண்டு கிராம நிர்வாகம் பற்றி இருக்கக்கூடிய கேள்விகள் தான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் கேட்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெட்டருக்கு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எந்த மாதிரியெல்லாம் வந்து விஓஓக்கு லெட்டர் எழுதணும், அண்ட் வந்து இந்த ஜாதி சான்றிதழ் கேட்டு எழுதுறது, இருப்பிடச் சான்றிதழ் கேட்டு எழுதுறது, அப்புறம் ஒரு கிராம உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா விஓஓக்கு லீவ் சம்மந்தமாக வந்து எழுதுகிற லெட்டர், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.